ஏங்க அவர் பேச்செல்லாம் ஒரு ஆளா நீங்க பேசுறீங்க. அவரே இங்க இருந்து போய் இப்ப அனாதையா நிக்கிறாரு, என்ன செய்யுதுன்னே தெரியல. அவங்கள்ட்ட இருக்கிறவங்க பூரா இங்கிட்டு வந்துட்டாங்க. நீ அவர் சொல்றாரு இவர் சொல்றாரு. மீண்டும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தன்னிடம் கூறியதாக தெரிவித்த முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பதிலடி கொடுத்துள்ளார். யார் சொன்னா? யார்கிட்ட சொன்னாரா? யார்கிட்ட சொன்னார்? யார் சொன்னா? உங்ககிட்ட யார் சொல்ற அந்த வார்த்தைய? யாரு? ஏங்க அவர் பேச்செல்லாம் ஒரு ஆளா நீங்க பேசுறீங்க. அவரே இங்க இருந்து போய் இப்ப அனாதையா நிக்கிறாரு, என்ன செய்யுதுன்னே தெரியல. அவங்கள்ட்ட இருக்கிறவங்க பூரா இங்கிட்டு வந்துட்டாங்க. நீ அவர் சொல்றாரு இவர் சொல்றாரு. சார், களத்தில் நிக்கிறவங்க நான் தான் சொல்லிட்டேன். யார் சொன்னாலும் எடுபடாது. சும்மா சொல்லிக்கலாம் சார். உங்கள்கிட்ட அப்பதான் பத்திரிகையில நீங்க போடுவீங்க. இப்பதான் நீங்களும் மறந்துட்டீங்க. இப்ப அவரவே மறந்துட்டீங்க. இப்ப இந்த 2-3 இப்ப ஒரு வாரமா தான் போடுறீங்க. அவர் அது பேசினார், இங்க போனார், இங்கே சேர்ந்தார், அப்ப அவர் கட்சியில் இருக்கவங்க எல்லாம் இங்க மாறிட்டாங்க அப்படின்னு இப்பதான் நீங்க போடுறீங்க. அப்படியாச்சும் அவருக்கு வரணும்ல. ஏங்க ஒரு தலைவருங்க, தலைவரா இருந்தவங்க நீங்களும் விட்டுறீங்க. கொஞ்ச நாள் ஆனா மறந்துடுறீங்க. நீங்க தொடர்ந்து அவரை போய் கேட்கவும் மாட்டீங்க. இது பண்ணல, அவருக்கும் இதாக போச்சு. ஏதாச்சும் ஒரு இப்படி ஒரு இது பண்ணா தான் என்னன்னா பேர் வரும் அப்படின்றக்காக தான் பேசுறேன். யாரு? நாங்க நினைக்காம இருப்போமாங்க? நாங்க நினைக்கிறோங்க. இப்படிப்பட்ட ஆள்லாம் போய் எங்க அம்மா பதவி கொடுத்து முதலமைச்சராக்கி, சட்டமன்ற உறுப்பினராக்கி, பொதுப்பணித்துறை அமைச்சராக்கி, ஹைவேஸ் அமைச்சர், நிதி அமைச்சர் ஆக்கி, இப்படி ஆளெல்லாம் போய் ஆரம்பிச்சிருக்காங்களே. தாயே, கருணை தாயே, பாரு தாயே, நீ மேல இருந்து நீயே சொன்ன, எனக்கு பின்னாலும் இந்த இயக்கம் இன்னும் இதைத்தான் ஓட்டுவீங்க. இப்ப செல்லூர் ராஜு சொன்னார், இன்னும் 100 ஆண்டுகள், பல 100 ஆண்டுகள் மக்களுக்காக பணியாற்றும் சொன்னாங்க. அப்படிப்பட்ட தாய் யாரை பார்த்து சொல்லியிருக்காங்க பாத்தீங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.